ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக். என் நேம் அருண். வெக்கேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டிச்சேரி, கோவா இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் நம்ம போகணுன்னு ஆசைப்படுவோம். பட் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சது இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, புல்லட் ராயல் என்ஃபீல்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, ஜென்ரலாக இந்தியானாலே டூரிசம் தான். டூரிசம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். ரொம்ப அழகான பிளேசஸ் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப அழகான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான். கரெக்டாக? ஸோ ராஜஸ்தானில் வந்துட்டு ஏன் அது ரொம்ப பியூட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, டெசர்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீனிக் நேச்சர் ரொம்பவே அழகான பிளேஸ். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான டெம்பிள் தான் நான் சொல்லக்கூடிய இந்த பாபா டெம்பிள், புல்லட் பாபா டெம்பிள். இது ஏன் ஃபேமஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கோவில் அப்படின்னு ஜென்ரலாக கோவில் நம்ம சொன்னோன்னா, கோவிலில் வந்துட்டு நிறையா கடவுளை நம்ம வழிபட்டுருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு 350cc ராயல் என்ஃபீல்டு RJN 773 அப்படின்னு ஒரு இதுதான் அந்த பைக்கோட நம்பர். இந்த புல்லட்டை வச்சு வழிபடுற மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இந்த புல்லட்டை வச்சு தான் வழிபட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, ஏன் அதை வந்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் இதை வந்துட்டு ஒரு சாமியாக பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 28-29 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். 1991 டிசம்பர் 2 அன்னைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஓம் ரத்தோர் சிங் அப்படின்ற ஒரு பர்சன் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அந்த காலையில் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா, செமவே சில்லான ஒரு டைம், பயங்கரமாக பனி கொட்டிகிட்டு இருக்க வருது. அதனால் ப்ராப்பரான ஒரு அந்த ரோடு தெரியல. அதில் அவர் வந்துட்டு புல்லட் ஓடிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போது சடனாக வந்துட்டு ஸ்கிட் ஆகிட்டு அந்த வண்டியோட அந்த கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மரத்தில் டைரெக்டாக போயிட்டு இடித்து இவர் கீழே விழுந்துடுறாரு. இவரோட தலையில் பயங்கரமாக சீரியஸாக அடிபட்டுருது. ஒரு நிமிஷத்துலேயே இவர் மயங்கிடுறாரு. அந்த பைக் பக்கத்தில் இருக்கிற ஒரு டிச்சில் போயிட்டு விழுந்துருது. இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்த மக்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போயிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவரோட அந்த புல்லட்டை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஓம் ரத்தோர் சிங்கை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓம் ரத்தோர் சிங் இறந்துடுறதா, அதாவது ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்லேயே அவர் இறந்துட்டதா அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அந்த பைக்கை அந்த ஸ்டேஷனில் வச்சுருக்குது. அடுத்த நாள் காலையிலையும் விடியுது. காலையில் பார்த்தா ஒரு சடனாக ஒரு மர்மமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான். என்னென்னா, காலையில் அந்த பைக்கை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காணும். சரி, இப்போ 1998 காலகட்டம் அப்படின்னா ஒரு ராயல் என்ஃபீல்டுங்கிறது ஒரு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். சரி, ஊர் மக்கள் தான் யாராச்சும் திருடி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சரி அப்படியே ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்தையும் கிராஸ் பண்ணி வராங்க. அப்போ தான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. என்னென்னா, அந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக அதே இடத்துல அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த பைக்கை பார்க்குறாங்க. யாருமே இல்லை அந்த இடத்துல, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த பைக் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே சரி, ஊர் மக்கள் தான் ஏதோ ப்ராங்க் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த வாட்டி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிக்குது. என்னென்னா, பெட்ரோல் இருந்தால் தானே நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி பண்ணிடுறாங்க பெட்ரோல் டேங்கை. அதுக்கப்புறம் அந்த டயரில் இருக்கிற காற்றையும் பிடுங்கி விட்டுறாங்க. அந்த டயரை சுற்றி ஒரு செயின் போட்டு கட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அந்த வண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் காணும். பட் போலீஸ் இந்த வாட்டி ஊரெல்லாம் போய் தேடலை. டைரெக்டாக எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே இடத்துல தேடுறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே அந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த பைக் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு, புல்லட். ஸோ இப்போ தான் அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பூக்கியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பைக்கை அந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஓம் ரத்தோர் சிங்கோட ஃபேமிலிக்கிட்டே அந்த பைக்கை ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இந்த பைக்கை விற்றுடுறாங்க. விற்றதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சரி விற்றதுக்கப்புறம் தான் இது நார்மலாக ஆகிடும் அப்படின்னு யோசிச்சா, அடுத்த 2வது நாள் பைக் மறுபடியும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல பைக் நிற்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே அங்கே ஊர் மக்கள்லாம் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, அந்த இறந்து போன அந்த ஓம் ரத்தோர் சிங் தான் அந்த பைக்கில் அவரோட ஸ்பிரிட் தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நீங்கள் அந்த இடத்துல ஏன் ஒரு கோவில் எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதனால் அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் எழுப்பி அந்த பைக் அந்த இடத்துல வச்சு ஒரு கிளாஸ் வச்சு கவர் பண்ணிடுறாங்க. இது கவர் பண்ண டைம்லேருந்து அங்கே ஊர் மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, அதுதான் புல்லட் பாபாவாக பின்னாடி மாறுது. அந்த ரோட்டில் ஓம் ரத்தோர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதாகவும்
அங்கே ஏதாவது ஹெல்ப்புக்காக யாராச்சும் நிற்கிறாங்க, சப்போஸ் வந்து வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னா ஓம் ரத்தோரே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் இன்னி வரைக்குமே நம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு நம்பிக்கை இதுதான். ஸோ அந்த கோவிலும் வழிபட்டு இருக்காங்க. தினமும் காலையிலே ஆகட்டும் ஈவினிங் ஆகட்டும் புல்லட் பாபா அந்த பைக்குக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ஆரத்தி அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த பக்கமாக நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா செம்ம பிஸியான ஒரு இடம் தான் அது. ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கும் காலையிலே ஆகட்டும் மத்தியானம் ஆகட்டும் ஈவினிங் ஆகட்டும் எப்போ போனாலுமே அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம், அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஒரு லோக்கல் ஒரு ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போகிற ஒரு பர்சன் கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த வழியாக போயிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு அவரோட டயர் வந்து பஞ்சர் ஆகிட்டதுனால புது அந்த ஊர் அப்படிங்கிறதுனால யாரையும் தெரியல. ஸோ யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கிற லோக்கலான ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி என்னப்பா பஞ்சர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பஞ்சர் போடுற பையன் இருக்கான், நம்ம கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பஞ்சர் போடுற பையனும் திரும்பி வந்து பார்க்கும்போது அவரோட வண்டி அந்த வீல் அதுவே வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கு, பஞ்சர் போட்டுட்ருக்கு. இது வந்து நம்ம ஓம் ரத்தோர் சிங் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து அந்த பைக்கர் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இங்கே வந்து வழிபட்டு இருக்காரு. சரி, இப்போ ஒரு நார்மலான ஒரு கோவில் அப்படின்னா, இப்போ பிள்ளையார் கோவில் அப்படின்னா வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஒரு புல்லட் வந்து நம்ம கடவுளாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வந்துட்டு அந்த சாமிக்கு கொடுப்போம் அப்படின்னா, அந்த ஓம் ரத்தோர் சிங்க்கு வந்து விஸ்கி ரொம்ப பிடிக்கிறதுனால வர மக்கள் வந்துட்டு ஒரு பாட்டில் ஆஃப் விஸ்கி வந்து அவர்கிட்ட வழிபட வரவங்களாம் கொடுப்பாங்களாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓம் ரத்தோர் சிங் அப்படின்ற பர்சன் அந்த புல்லட் பாபாவாக ஆனதுக்கு பின்னாடி உள்ள ஒரு கதை, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கதை. இது இல்லாமல் வந்துட்டு அந்த ஊரில் பைக் வாங்கினாலே ஃபஸ்ட்டு பூஜை வந்துட்டு ஓம் ரத்தோர் சிங் தான், அந்த புல்லட் பாபா டெம்பிளுக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை. அப்படி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிற மக்கள் வழிபடாமல் இங்கே கோயிலுக்குள்ளே வந்து வழிபடாமல் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜேர்னியில் கண்டிப்பாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக அவங்க ஃபேஸ் பண்ணியே தீருவாங்க அப்படிங்கிறது ஊர் மக்கள் நம்பக்கூடிய விஷயம். இது இல்லாமல் அந்த பைக் வந்து அந்த கிளாஸ் கேஸ்குள்ளே இருக்கும்போது சடனாக அது ஸ்டார்ட் ஆகிடுமா, ஒரு சில நிமிஷத்தில் அதுவே ஆஃப் ஆகிடுமா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அங்கே நம்பிட்டு இருக்காங்க. கேட்குறதுக்கு கொஞ்சம் கிரேசியாக இருந்தாலும் அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை இதுதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த புல்லட் பாபா டெம்பிளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. ரோட்வே, ரயில்வே, ஏர்வே எல்லா இதுலேயுமே போகலாம். சம் ட்ராவலர்ஸ் பைக் மூலயமா போகிறீங்கனாலும் கண்டிப்பாகவே போகலாம். அப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.